ஜபைஜர் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இனிமே தான் விளையாட்டை ஆரம்பிக்க போயிடறாங்க. நடிகை குஷ்பு பாஜக அறிவிப்பு செஞ்சிருக்காரு. இது வரைக்கும் விளையாடுவதற்கு எந்த நேரம் கிடைக்கலையா, இல்லை அதற்கு தகுந்த சூழல் ஒத்து வரவில்லையா, நிறைய இடர்பாடுகளுக்கு சிக்கி கொண்டாரா அப்படிங்கிறது தெரியல. எப்படியோ அந்த மகளிர் ஆணைய போஸ்டை ராஜினாமா பண்ணிட்டேன். கேட்டதுக்கு நான் அதெல்லாம் சட்டமன்ற தேர்தல் நிற்கிறதுக்காக நான் ராஜினாமா பண்ண கிடையாது. எனக்கு இடர்பாடாக இருந்தது. கட்சி பணியை நான் செய்ய முடியல, ஒரே வார்த்தை. அதனால மகளிர் ஆணைய அந்த உறுப்பினர் போஸ்டை நான் ராஜினாமா செய்கிறேன். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்பதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது கிடக்கு 2026 சட்டமன்ற ஒன்றும் இருக்கு, 2 வருஷத்துக்கு மேல இருக்கு. இருந்தாலுமே அதற்கு இன்னைக்கு அளவுக்கு கொக்கியை போட்டு முடிச்சு போடக்கூடிய அளவுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பட் ராஜினாமா என்பதற்கு சரியான ஒரு விளக்கமும் இல்லை, சரியான ஒரு பிடிப்பான ஒரு காரணம் கிடையாது. கேட்டா நான் கட்சி பணி ஸ்டார்ட் பண்ண போறேன், இதனால கட்சி பணி நான் துவங்க முடியவில்லை, எனக்கு மிக இடையூறாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மிக பகிரங்கமாக நடிகை குஷ்பு பேட்டி கொடுத்துருக்காங்க. பாஜகவில் 2020 சேர்ந்தாரு. மற்றபடி 27/2/2023 மகளிர் ஆணைய உறுப்பினராக ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க பிஜேபி. மற்றபடி அது பிடிக்கவில்லை என்று சொல்லிட்டு 28/6/2024 ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டாங்க. அது 30/6/2024 ஏற்றுக்கொள்ளப்பட்ட விட்டது. 2 நாளைக்கு முன்னாடி 15-14 தேதிகளில் அவர் நீக்கப்படுகின்றார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாயிடுச்சு. பொதுவாக அரசியல் காரணங்கள் உள்ளே இருக்கின்றன, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் நடிகை குஷ்புவை பொறுத்த வரைக்கும் அந்த மகளிர் ஆணைய பதவி ஏன் ராஜினாமா செய்தார் என்பதற்கு மிக மழுப்பலாக பதில் சொல்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னும் சில பேர் ஒரு கருத்து போயிட்டு இருக்கு, அதாவது கவர்னராக நியமிக்கப்பட போகிறார் அப்படின்னு. அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே கூட இல்லையே, அங்கங்க நான் ஃபுல்லா ஆயிட்டு இருக்கேன். இப்போ பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் தான் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டா நியமனம் செய்யக்கூடிய ஒரு சூழலாக தான் இன்னைக்கு. இந்த மகாராஷ்டிராவோட பாருங்க, ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டாச்சு. தெலுங்கானாவில் ஆளுநர் விஷ்ணு தேவ் வர்மாவை நியமிச்சாச்சு பாஜக. அடுத்து இதுல பஞ்சாப்ல புதிய ஆளுநர் பன்ராலுக்கு பதிலாக இப்போ வேற புதிய ஆளுநர் போட்டிருக்காங்க. அசாம் ஆளுநருக்கு மற்றபடி மணிப்பூர் பொறுப்பை கொடுத்தாச்சு, கூடுதல் பொறுப்பு லக்ஷ்மண் ஆச்சாரியா. மற்றபடி ராஜஸ்தான் ஹரி பாவ் கிஷன் ராவ் ஆளுநர். சத்தீஸ்கர்ல ராமன் தேக்காவை நியமனம் பண்ணியாச்சு. சிக்கிம்ல ஓம் பிரகாஷ் மாத்தூர் நியமனம் பண்ணியாச்சு. இப்படி ஆளுநர் கான்செப்டுக்கு கூட குஷ்புவை ரெடி பண்றதுக்காக வேண்டுமென்றே அவர் பதவியை ராஜினாமா செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அதுவும் இல்லை. இப்ப தமிழகத்துல ஆளுநர் ரபீனுடைய காலம் முடியுது. ஆமா, ஒரு கற்பனையா பார்க்கக்கூடிய சமயத்துல தமிழகத்துல நடிகை குஷ்புவை கவர்னரா போட்டா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை. ஆண்டு கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி. குஷ்பு கவர்னரா போட்டா எப்படி இருக்கும்? RN ரவியை போட்டே திமுக மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அவரோடு பகிரங்கமாக வார்த்தை போர்களில் ஈடுபட்டு இன்னைக்கு ஜெயித்த விதமாக போயிட்டு இருக்கு. ஒருவேளை தமிழக கவர்னராக பதவி முடிஞ்சது RN ரவி. அது சம்பந்தமா கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு இன்னும் சரியான பதில் வரவில்லை. எப்படியோ பதவி முடிஞ்சது RN ரவியினுடைய பதவி. பட் இன்னும் அவர் மாற்றப்படவில்லை. அந்த மாற்றப்படாத இடத்திற்கு நடிகை குஷ்புவை போட முடியுமா
அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இருக்கு. கவர்னராக வந்து யாரை வேணாலும் போடலாம். அது சும்மா ஒரு பாதுகாப்பாளன் அல்லது வந்து சும்மா ஒரு மீடியேட்டர் மாதிரி ஏதோ ஒன்று தலையாட்டி பொம்மையாக இருந்தால் போதும், அவ்வளவுதான். அதற்கு ஏற்ற ஒரு தருணம், மற்றபடி அதுக்கு ஏற்ற ஒரு நபர்னா நடிகை குஷ்பு ஓகே. இருந்தாலுமே கூட அவர் போடப்படுவாரா, போட்டால் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கற்பனை தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிடுச்சு. போட்டா எப்படி இருக்கும்? நடந்து கொண்டிருப்பு திராவிட மாடல் ஆட்சி, ஆப்போசிட்டா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இருந்தாலும் ஒரு லேடிஸு ஏதோ ஒன்று பேசக்கூடிய சமயத்துல மு.க. ஸ்டாலின், மற்றபடி RS பாரதி, துரைமுருகன் போன்றோர்கள் வந்து எவ்வாறு பதில் சொல்வார்கள் அப்படிங்கிற ஒரு கற்பனை நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே பாஜக நடிகை குஷ்பை போடுவார்களா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா பழையபடி ஆல்ரெடி போட்டாச்சு. எங்கேயுமே வந்து ஆளுநர் போஸ்டிங் வந்து காலியா இல்லை, தமிழகத்தை தவிர. போட்டாங்க அப்படின்னா தமிழக அரசு எந்த அளவுக்கு நடிகை குஷ்புவை எதிர்கொள்ளும்? ஒரு நடிகை தமிழர் கவர்னரா போட்டா அப்படின்னா போஸ்டிங் வந்துடுறாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை வந்துடுது. பாஜக உள்ள வரைக்கும் அவர் தான் தமிழகத்தில் இருக்க போறாங்க, ஒரு கற்பனையா பேசுவோமே. போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல அவருடைய நிலைப்பாடெல்லாம் வந்து திமுகவுக்கு எப்படி எதிராக தான் கட்டாயமா இருக்கும், ஆதரவாக இருக்க வாய்ப்பு இல்லை. RN ரவியை போன்று அவர் இன்னும் அதிகப்படியாக நடந்து கொள்வாரா, பேசுவாரா அப்படிங்கிறதுலாம் அவர் கற்பனையா பார்த்தா கட்டாயமாக வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவார். அதே நேரத்தில் திராவிட மாடல் ஆட்சிக்கு மிக தலைவலியாக இருப்பார். இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு பகிரங்கமா போகல. தமிழக கவர்னராக நடிகை குஷ்பு போடப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தாலுமே கூட அது அறுதிட்டு சொல்லப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே நேரத்தில் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போறக்கூடிய பயணத்தை ரத்து செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மீண்டும் ரத்து செய்யப்படவில்லை. அவர் கட்டாயமா போறாரு, இங்க ஒரு செட்டப் வச்சுட்டு அங்கிருந்து இயக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். அதற்கு பதிலாக எதுக்கு வச்சுக்கிட்டு அவர் அங்க அமைச்சுக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு புதுசா ஒரு தலைவரை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது குஷ்பு போடப்படுவாரா? அதற்காகத்தான் வந்து இந்த மகளிரான பதவி அவர் ராஜினாமா செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்து அதுக்கும் வந்து வழி இல்லை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா வந்து மேலிடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அண்ணாமலையால தான் கட்சி வந்து தமிழகத்துல வளர்ந்தது. 2 இலக்க வாக்கு சதவிகிதம் உயர்ந்ததுக்கு காரணம் அண்ணாமலை தான். ஆமா, அதாவது மோடிக்கும் அமித்ஷா மற்றபடி எல்லோருக்குமே ஒரு சின்ன கருத்து வேற்றுமை இருப்பதை போன்றது அண்ணாமலைக்கு இருக்கு. இருந்தாலுமே கூட அவரை கட்சியை விட்டு பதவியை விட்டு நீக்கக்கூடிய அளவுக்கோ மற்றபடி வந்து வேறு பதவிக்கு மாற்றக்கூடிய அளவுக்கோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு இருப்பதாக தெரியவில்லை. அமித்ஷாவாகட்டும் மோடியாகட்டும் 2 பேருமே வந்து அண்ணாமலையை கட்டாயமாக தமிழக பாஜக தலைமையிலிருந்து தூக்கி எறிய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்படி பார்த்தா நடிகை குஷ்புவை கவர்னராக தமிழக கவர்னராக நியமிக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லாவிட்டு தமிழக பாஜக தலைவராக நியமிக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எப்படியோ அண்ணாமலை வந்து இதை விட்டு கொடுப்பதாக தெரியவில்லை. நாம இதற்காக இவர் வந்து லண்டன் பயணத்தை அவர் ரத்து செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எப்படியோ கவர்னருங்கிற போஸ்டுக்கு வந்து நடிகை குஷ்பு வரமாட்டார், அதுல மாற்று கருத்து இல்லை. போட்டா மிக கேலித்தனமாக கேலி கூத்தாக, ஆமா அது பாஜகவின் இயலாமையைத்தான் காட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. தமிழக பாஜக தலைவராக போட்டா பயங்கரம். தமிழிசையை போன்றெல்லாம் வந்து மிக சாதுரியமாக அவர் செயல்படுவாரா? வாக்கு ரொம்ப முக்கியம், பேசுவது சாதாரண கிடையாது. செல்லூர் ராஜ் போன்று இருக்கிறாங்க அந்த பக்கத்துல. அதுக்கிடையில வந்து குஷ்பு மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமைங்கிற கான்செப்ட் அண்ணாமலைக்கு தான் கடைசி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிருந்தாலும் கூட அதன் அடிப்படையில் நடிகை குஷ்புவை வந்து தமிழக பாஜக தலைவராக போடுவதற்கும்
முடியாத ஒரு சூழல். அப்ப எதற்காக வந்து அவர் அந்த கட்சி அந்த தலைமை மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்தார்னா கட்சிக்காக உழைக்க போறாரா? இனிமேதான் வந்து அவருடைய ஆட்டம் வந்து ஆரம்பமாக போயிருக்கும். இருந்து கொண்டிருப்பு திராவிட மாடல் ஆட்சி. என்ன ஆட்டம் போட்டாலும் சரி, என்ன தன்னுடைய விளையாட்டை காட்டினாலுமே சரி, திமுக முன்னால் திராவிட ஆட்சியின் முன்னால் திராவிட மாடலை முன்னால் அவருடைய பாட்சா படிக்காது. காரணம் வந்து என்ன என்பது நடிகை குஷ்புவுக்கே தெரியும். ஏன்னு கேட்டா அவங்க அங்கிருந்து வந்தவர் தான். ஃபர்ஸ்ட் திமுகவை பார்த்தவர், அப்புறம் காங்கிரஸை பார்த்தாரு, அப்புறம் பாஜகவை பார்த்தாரு. பழையபடி வந்து பொறுப்பின் அடிப்படையில திமுகவை பார்த்தா இன்னும் அது கொஞ்சம் வேகமா இருக்கும். அதெல்லாம் வந்து திமுகவுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும், ஒருவேளை போட்டா தமிழக பாஜக தலைவராக போட்டா அதன் அடிப்படையில வந்து எந்த அளவுக்கு பதில் சொல்ல வேண்டும், ஒருவேளை கவர்னராக போட்டாலும் எந்த அளவுக்கு அவரை காய் நகர்த்த வேண்டும் என்று திமுக கழகத்துக்கு தெரியும். எப்படியோ ஒரு தலைவலியை கொடுப்பதற்காக ஏதோ ஒரு வகையில தமிழகத்துல ஒரு இடர்பாடை செய்வதற்காக மறைமுகமாக குஷ்புவை பாஜக அந்த பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய சூழல். அது என்ன பொறுப்பு, எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய திமுக அரசை அவர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வேறு விதமான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத வரும் காலங்கள் கட்டாயமாக சொல்லும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.